வணக்கம். கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. சமீபத்தில் பெய்த கனமழை, அதாவது கடலோர மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தின இந்த வரலாறு காணாத கனமழை என்னெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் இந்த கோணங்கள் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு இந்த கனமழை பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக சிறப்பு விருந்தினர்களும் நம்மளோட கலந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது பற்றின ஒரு செய்தி தொகுப்பை இப்போ நம்ம பார்த்துடலாம். வழக்கத்தை விட சற்று தாமதமாக தொடங்கிய பருவமழை பெய்ததன் விளைவாக வெள்ளப்பெருக்கையும் வரலாறு காணாத அளவிற்கு கடும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி மழை சார்ந்த சம்பவங்களில் 347 பேர் உயிரிழந்ததுடன் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கடும் இழப்புகளையும் சந்தித்துள்ளனர். மாணவர்கள், தொழிலாளர்கள், நிறுவன பணியாளர்கள், தொழிலதிபர்கள், திரைப்பட நடிகர்கள் என எவரையும் விட்டு வைக்காத வெள்ளம் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்களிலிருந்து மீண்டெழ நெடுங்காலம் பயணிக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது. குறிப்பாக வர்த்தகர்கள் மீண்டும் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப சலுகைகளை அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் ஒரு வியாபாரம், சின்ன வியாபாரம், அதாவது சின்ன பெட்டி கடையாக இருக்கட்டும், சின்ன காய்கறி கடையாக இருக்கட்டும், சின்ன ஒரு மளிகை கடையாக இருந்தால் கூட குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் இருந்தால் தான் மூலதனம் அமைக்க முடியும். ஆகவே குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் என்று இலக்கை நிர்ணயம் செய்து அரசு நிவாரணப் பணியில் ஈடுபட வேண்டும். அதற்கு மேல்தட்டு வகையிலே எந்த அளவு உதவி செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அதை தவறும் பட்சத்தில் வங்கி மூலமாக இந்த 5 லட்சம் ரூபாய் என்பது கட்டாயமாக அதை அரசு பரிசீலனை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். கடலோர மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சிறு அளவிலான தொழில்கள் மூலம் அன்றாட பிழைப்பை நடத்தி வந்த நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. உயிர் நீங்களாக அனைத்தையும் இழந்துள்ள தொழிலாளர்கள், வர்த்தகர்கள், தொழில் முனைவோர் தங்களது ஆரம்ப நிலை வாழ்க்கையை மீண்டும் தொடங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாங்கள் இந்த ஏரியாவில் ஒரு 20 வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மழை எங்களை ரொம்பவே பாதிச்சிச்சு. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சேர்ந்து போய் துணிமணிகள்லாம் நனைஞ்சு போய் எதையுமே வியாபாரம் பண்ண முடியாத அளவுக்கு மூட்டையாக எடுத்து நாங்கள் கொட்டி தான் வச்சுருக்கோம். அதுக்குண்டான பலன் கவர்மெண்ட்டு தான் செய்யணும் எங்களுக்கு. நாங்களே வட்டிக்கு அதுக்கு இதுக்கு போட்டு ஏதோ ஒன்று டெய்லி காலத்தை ஓட்டிருக்கோம். இந்த நிலமையில் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டு ஒரு கடை மாதிரி எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு 50,000 லோன் கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. நாங்களே அன்னாடம் காட்சி தான், அங்கங்கே கடன் உடனே வாங்கி தான் நாங்கள் கடன் சரக்கு வாங்கி போட்டுட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கு உள்ள நிலைமைக்கு அவங்க நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தண்டல் கட்டுறது, வட்டிக்கு வாங்கி இது பண்ணுறது தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குறிப்பாக சிறிய அளவிலான முதலீட்டில் தொழில் நடத்தி வந்தவர்கள் அடிப்படை முதலீடு கூட இல்லாத அவல நிலைக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் அரசு மூலம் வழங்கப்படும் இழப்பீடுகள் அல்லது நிவாரண தொகை மட்டும் இத்தகைய கடும் பாதிப்புகளை சந்தித்த மக்களுக்கு போதுமானதாக அமையுமா என்ற கேள்வியும் முன்னெடுந்துள்ளது. பல ஆண்டு கால கடின உழைப்பின் மூலம் கட்டமைத்த தங்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க நிவாரண உதவிகளை விட புதிதாக தத்தம் தொழில்களை மீண்டும் தொடங்கும் ஊக்கமே பலனளிக்கும் என்ற கருத்தும் சமூக செயல்பாட்டாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. இந்த கனமழை எந்த அளவுக்கு அனைத்து விதமான, அதாவது மேல்தட்டு, நடுத்தரம் மற்றும் இந்த குறு தொழில் செய்கிறவங்களை கூட எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இது பற்றி பேசுறதுக்காக நம்மளுடைய அரங்கத்தில் கணேஷ்ராம், அதாவது தமிழ்நாடு நுகர்வோர் பொருட்கள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் கணேஷ்ராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பொருளாதார வல்லுநரான சத்யகுமாரும் நம்மளோட இணைந்திருக்காங்க. இவர் பொருளாதார வல்லுநர் மட்டும் இல்லை, பொருளாதார ஆராய்ச்சியாளரும் கூட. மேலும் நம்மளோட இணைந்திருக்காங்க யார் யார் பார்த்தீங்கன்னா சீதாராமன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த மழையால் அதிக அளவில் தன்னுடைய தொழிலையே இழந்து நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கார். இவர் தொழிலதிபரான சீதாராம் நம்மளோட இணைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நுகர்வோர் பொருட்கள் விநியோகஸ்தர்கள் சங்கத்திலேருந்து மாநில செயலாளரான கண்ணன் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வணக்கம். எங்களோட அரங்கத்துக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி. சார், இந்த முதல் கேள்வி உங்ககிட்ட சார். என்னன்னா, இந்த மழை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, நம்ம தொடர்ந்து எந்த அளவுக்கு எல்லா தரப்புலையும் பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்ற பதிய வைக்கிறது தான் இன்னையோட நிகழ்ச்சி. உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் இந்த விநியோகஸ்தர்கள் சங்கத்தோட தலைவராக இருக்கீங்க, நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது இந்த மழை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? இந்த மழை மிக மிக பெரிய பாதிப்பையும் பாடத்தையும் அனைத்து தரப்பினருக்கும் கற்றுக் கொடுத்துருக்குங்கிறது ஒரு மாற்று கருத்து இல்லை. இதில் ஆரம்ப கட்டத்தில் பாதிப்புகள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கும் நாங்கள் மனிதாபிமான ரீதியாக எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள 130 சங்கங்கள் வச்சுருக்கோம். அந்த 130 சங்கங்கள்லேருந்தும் சென்னைக்கு, கடலூர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் உதவிகளை செஞ்சுக்கிட்டு வந்தோம். இப்போது
அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு இப்போ ஒரு 3 நாட்களாக சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை இல்லாமல் ஓடுற நிலைமையில தான் எங்கள் வியாபாரத்தை பற்றி பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. இப்போது மிக மிக குறைந்த அளவு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அதில் பார்க்கும்பொழுது 400+ விநியோகஸ்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் நான் சொல்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவங்களே 400+, சிறிய அளவில் ஒரு 2 லட்சம் போனவங்க 3 லட்சம் போனவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் சமாளித்து வந்துடுவாங்க. நான் பெரிய அளவு பாதிப்பு சொல்கிறேன். அது மாதிரி மொத்த இழப்பு அப்படின்னு கூட்டி பார்த்தால் எவ்வளவு குறைவாக போட்டு பார்த்தாலும் 110 கோடி ரூபாய்ங்கிறது வருகிறது. அதனால் இப்போ என்னுடைய புள்ளி விவரமானது வந்து கூடுமே ஒழிய குறையாது. 400ங்கிற எண்ணிக்கை 700ஆக மாறலாம் ஒழிய 300ஆக மாற இயலாது. அதே போல் வந்து 110 கோடி ரூபாய் இழப்பு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க அதை தாண்டித்தான் இருக்கும் ஒழிய அது குறைந்து இருக்காது. ஏன்னா நீங்க இப்ப முன்வைக்கிற விஷயம் நான் மினிமமான போட்டிருக்க அந்த அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 110 கோடி. நம்ம நேரடியாக பாதிக்கப்பட்ட தொழில் முனைவரான சீதாராமன் கிட்ட முதற்கட்ட தகவலை கேட்கலாம். ஐயா, அதாவது இந்த கனமழை எந்த அளவுக்கு உங்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? நீங்கன்னா அந்த ஸ்டோர்ஸ் வச்சிருக்கும் போது முழுக்க தண்ணியால எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அந்த தகவல் என்ன? நீங்க எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடத்திக்கிட்டு இருந்த இடத்துல வந்துட்டு ஒரு 7 அடிக்கு தண்ணி வந்து ஸோ மொத்தமாக எனக்கு என்னோடய வாழ்வாதாரத்தையே சிதைச்சிருச்சு. ஸோ இதனால் வச்சுருந்த வர வேண்டிய கலெக்ஷன் பில்ஸு, என்னோடய சரக்கு, ஸோ மொத்தமாக இங்கே வந்து எனக்கு வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியான நிலைமை கொண்டு வந்துருச்சு. என்கிட்ட இது இல்லாமல் என்னோட வேலை பார்க்குற ஒரு 15 பேரோட குடும்பம் இன்றைக்கி நிற்கதியில் நிற்கிது. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மழை தான் வந்துட்டு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதை வந்து என்னோடய சங்கத்தோட உதவியோடு தான் இப்போ நான் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா சத்யகுமார், இப்போ நீங்கள் இவங்க சொன்னதெல்லாம் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு பொருளாதார ஆராய்ச்சியாளராக நீங்கள் பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்திய அளவில் கூட பொருளாதாரத்தில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் லாஸ் ஃபார் த இந்தியன் எக்கானமி. இப்போ நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் லாஸ் இல்லை, இது இந்தியன் எக்கானமிக்கு லாஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடுல வந்து குளோபலைசேஷனால் ஸோ இங்கே வந்து கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் வந்து உங்களால் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $3 பில்லியன் வந்து இந்தியன் எக்கானமிக் லாஸ் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஆட்டோமொபைல் செக்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுற இடம். அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி அலைட் செக்டர்ஸும் ஆப்ரேட் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் ஆப்ரேட் பண்ணல அப்படின்னு சொன்னால் 180 கோடி வந்து லாஸ். ஸோ அப்போ பார்த்துக்கணும், நீங்கள் மழை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாகர்டாக கொஞ்சம் பெஞ்சிக்கிட்டே இருந்தது ஒரு 15 நாள். அதுக்கப்புறம் ஹெவி ரெயின்ஸ் வந்து 3-4 டேஸ் இருந்ததுனால ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட க்ரோர்ஸ், அதாவது thousands ஆஃப் க்ரோர்ஸ் வந்து இதில் லாஸ் ஆயிருக்கு. டோட்டல் அசோசாம் எஸ்டிமேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் எஸ்டிமேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 15,000 கோடி வந்து லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற செக்டர்ஸும் எசென்ஷியல் கமாடிட்டிஸு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் செக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து பாதிப்பை பெரிய லெவலில் உருவாக்கி. நிச்சயமாக நீங்கள் இப்போ அசோசாம் சொன்ன அந்த தகவல் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. அது மொத்தமாக என்னென்ன பாதிப்புகளை இந்த மழை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நிறுவனங்களில் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா, பிஎஸ்சியின் பட்டியலில் உள்ள 165 நிறுவனங்களில் உற்பத்தியை மொத்தமாக நிறுத்தியே இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2,85,000 கோடி மதிப்பிலான செயல்பாடுகளையும் பல நிறுவனங்கள் மொத்தமாகவே நிறுத்திருச்சு இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஈர்க்கப்பட்ட பல முதலீடுகளை இப்போ நம்ம தக்க வச்சுக்கிறதே வந்து பெரிய சிரமமான காரியமான அந்த சூழலை இப்போ ஏற்படுத்தியிருக்கு இந்த மழைன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே உள்ள பெரிய பெரிய நிறுவனங்களே வேற இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இருக்காங்கன்னும் போது ஏற்கனவே நம்ம முதலீட்டாளர் மாநாட்டில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளை தக்க வைக்கிறது இப்போ பெரிய சவாலாக இருக்குன்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஹுண்டாய், ஃபோர்ட், BMW போன்ற பல நிறுவனங்கள் வந்து மொத்தமாகவே உற்பத்தியும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் நிறுவனங்களில் எல்லா உற்பத்தியும் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. மழையின் 3வது நாளில் மட்டுமே, ஏன்னா அது தாண்டி நிறைய மழை பெய்தது, 3வது நாளில் மட்டுமே சுமார் 15,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அசோசம் தகவல் வந்து வெளியாயிருக்கு. சரக்குகளை கொண்டு செல்லுதல் பாதிப்பு, பணியாளர்கள் வராமையால் கடும் பாதிப்பு. ஏன்னா எல்லா பணியாளர்களுமே நிறைய பேருக்கு வீடுல இருந்து எல்லாத்தையும் எழுந்து நிற்கக்கூடிய சூழல் இருக்கு. இந்த தகவலை பார்க்கும்போது எந்த அளவுக்கு பாதிப்பை இந்த மழை ஏற்படுத்திருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து நம்ம கண்ணன் அவர்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைப்போம். ஐயா, இப்போ வந்து சீதாராமன் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டது வந்து இந்த பணியாளர்கள் கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட என்னோட நிறுவனத்திலே 15 பேர் கிட்டத்தட்ட ஊழியர்கள் வந்து சொந்த வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உடைமைகளை, வீடு எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரி வேலைக்கு போற இடங்களும் பாதிப்படைந்ததுனால அவங்க வருமானத்துக்கு கூட இப்போ வழி இல்லாமல் நிற்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? மிஸ்டர் சீதாராமன் பேசுனது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான்.
இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான வியாபாரிகளும் சரி விநியோகஸ்தர்களும் சரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. எப்படி பொதுமக்கள் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அதே ஈக்குவலாக பார்த்திங்கன்னா அவங்களோடது உடைமைகள் போயிருக்கு, எங்களது சரக்குகள் பொருளாதார ரீதியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி வந்து கடந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுன்றதே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். இன்றைக்கி முதல் மூலதனம் போட்டு எப்படி வந்து ஒரு காய்கறி கடையில் ஒரு பழக்கடையிலலாம் அன்றைக்கி காலையில் ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் மூலதனம் பண்ணிவிட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு நைட்டில் எடுப்பாங்க அப்படின்ற சூழல் மாதிரி இப்போ எங்களோட விநியோகஸ்தர்கள் இப்போ மூலதனம் போடுறதுக்கே எந்த ஒரு நிலைமையும் இல்லாத அளவில் இருக்காங்க. 5 அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் தண்ணி போயிருக்கு. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த 5 அடியில் போகும்போது கூட கீழே இருக்க பாக்ஸ் எல்லாம் நினைக்கும்போது மொத்த சரக்குகளுமே சரிஞ்சு மொத்த அந்த ஆஃபீஸே வந்து நிர்மூலமாக இருக்குன்ட்டு. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அதாவது என்ன ஸ்டாக் வச்சுருக்கோம், எவ்வளோ வச்சுருக்கோம், என்ன மதிப்பு, என்ன கடன்கள், இந்த விஷயங்கள் கூட ரெக்கவர் பண்ண முடியாத சூழலில் தான் இருக்குது. ஒரு சில டேட்டாஸை ரெக்கவர் பண்ண முடியுது, மற்றபடி எந்த விஷயங்களுமே ஈவன் கிரெடிட் பில்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா கூட ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்றது தான் மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம். ஸோ என்ன இழந்திருக்கோம் அப்படின்னு கூட தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, உயிர் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் இருக்காங்க. ஸோ சீதாராமன் மாதிரி பல 100 விநியோகஸ்தர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் இதில் நிதர்சனமான உண்மை. அதாவது நீங்கள் முன் வச்சிருக்க கருத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு, மொத்தமாகவே இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க, பூஜ்ஜியத்துலேருந்து திரும்பவும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்குன்ற கருத்தை முன் வச்சிங்க. ஒரு விநியோகஸ்தராக என்ன செய்ய தவறிட்டோம், ஒரு தொழில் முனைவோராக என்ன செய்திருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம தொடர்ந்து உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு நேர் நம்மளோட இணைந்திருக்காங்க, தூத்துக்குடியிலேருந்து அமீர் நம்மளோட இணைந்திருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து உங்கள் கருத்தை சொல்லலாம். இது வந்து நம்மளோட அரசாங்கத்தோட ஒரு பலவீனத்தை வந்து இதை காட்டிட்டு நாங்க. சொல்லுங்கய்யா, லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து உங்க கருத்தை முன்வைக்கலாம். அவரோட இணைப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இது அரசாங்கத்தோட தோல்வி, அவங்களோட செயல்பாடு இன்மை காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. நம்ம தொடர்ந்து இந்த விஷயம்லாம் பேசலாம். விநியோகஸ்தராகட்டும், இந்த தொழில் முனைவராகட்டும், என்ன செய்ய தவறிட்டோம், முன்ஜாக்கிரதையா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கோணங்கள் நிகழ்ச்சி தொடரும்.